ஒரு நிமிஷம் கேளுங்க. மும்மூர்த்திகள்னு படைச்சிருக்காங்க இல்லையா? அதாவது நம்ம வழிபடுறோம் இல்லையா? பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்ட்டு. பிரம்மா வந்து கிரியேட் பண்ணுறார், ஆக்கப்பூர்வமானது. விஷ்ணு வந்து அவர் வந்து எல்லாத்தையும் காக்கிறவர். சிவன் வந்து அழிக்கிறவர்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்க கூட இருக்கிற அந்த தேவிகள் பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி. எதையாவது நீங்கள் தொடங்கணும்னா உங்களுக்கு புத்தி வேணும், நாலேஜ் வேணும். அதனால் சரஸ்வதியை வந்து அவங்களோட துணைவியாக காமிச்சிருக்காங்க. விஷ்ணுவுக்கு லக்ஷ்மி காமிச்சிருக்காங்க. எதையாவது நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு பணம் வேணும், செல்வம் வேணுங்கிறனால லக்ஷ்மியை வந்து விஷ்ணுவோட சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தீயதை அழிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சக்தி வேணும் இல்லையா? அதனால தான் அந்த தேவியை, காளியை வந்து, சக்தியை வந்து நீங்கள் பார்வதியை வந்து சிவனுக்கு சொல்லியிருக்காங்க. நாம் வந்து வழிபடுற எல்லா தெய்வங்களுக்குமே ஒரு காரணம் இருக்குது. எதனால் படைச்சிருக்காங்கன்னு நம்ம தகுந்த மாதிரி நம்ம வணங்கி வந்தோம்னா நல்ல சந்தோஷமாக இருக்க முடியுமுங்க. முன்னோர்கள் எதையுமே அர்த்தத்தோடு தான் செஞ்சுருக்காங்க.